மார்வாடிகள் தொழில் வெற்றிக்கு இதுதான் காரணமா? இந்த ஃபார்முலா தெரிஞ்சா நீங்களும் ஜெயிக்கலாம். தற்போது இளைஞர்கள் மத்தியில வேலைக்கு செல்லதை தாண்டி சொந்தமா தொழில் தொடங்கணும்ன்ற எண்ணம் மேலோங்கி இருக்கு. மத்திய மாநில அரசுகளும் இளைஞர்கள் தொழில் முனைவோர்களா மாறுறதுக்கு ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க. இப்படி தொழில் தொடங்குறதுக்கு வரக்கூடிய பலருக்குமே அவங்க நினைத்த அளவுக்கு வெற்றி கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா உடனடியா வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா அவங்க அவசரப்படுறாங்க. ஒரு தொழில் தொடங்கி வெற்றி பெறதுக்கு மார்வாடிகள் பின்பற்றக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்கு. அததான் இப்ப விரிவா காண போறோம். வினீத் கே அப்படின்றவங்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல பட்ட படிப்பு முடிச்சவங்க. இவங்க தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு பதிவுல எப்படி 1000 நாட்கள் என்ற ஒரு ஃபார்முலா 3 மருந்து கடைகளுக்கு ஓனரா மாற்றினது அப்படின்றத விவரிச்சிருக்காரு. அந்த பதிவுல நான் இன்னைக்கு ஒரு மருந்து கடை உரிமையாளரை சந்திச்சேன். அவர் ஒரு மார்வாடி. அவர் அண்மையில தான் தன்னுடைய 3வது மருந்தகத்தை திறந்திருக்காரு. அவர் தன்னுடைய தொழில் ரகசியம் குறித்து சுவாரஸ்யமான ஒரு தகவலை என்கிட்ட பகிர்ந்திருக்காரு. மார்வாடி பாரம்பரிய முறைப்படி எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலுமே அந்த தொழிலுக்கு 1000 நாட்கள் கொடுக்கணும். இந்த 1000 நாளுல அந்த தொழில் வெற்றி அடையுமா அடையாதா அப்படின்றத நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இவரு 2010ஆம் ஆண்டு முதல்ல ஒரு மருந்தகத்தை மும்பைல தொடங்கி இருக்காரு. ஆனா அவர் நினைச்சபடி அந்த மருந்தகம் செயல்படவில்லை. மருந்துகள் விற்பனை ஆகாமல் அப்படியே கிடப்புல இருந்திருக்கு. அதனால மருந்தகத்தை மூடி விடலாமான்ற யோசனையும் அவருக்கு வந்திருக்கு. அப்போ தங்களுடைய குடும்பத்துல கூறப்படக்கூடிய 1000 நாட்கள் ஃபார்முலாவை பின்பற்றலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்காரு. அதாவது 1000 நாட்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு ஒரு மருந்தகத்தை தொடர்ந்து நடத்துறது. அதுக்கப்புறம் பாத்துக்கலான்னு முடிவு செஞ்சிருக்காரு. அந்த வகையில 2010ஆம் ஆண்டு அந்த மருந்தகம் தொடங்கி 3 ஆண்டுகள்ல படிப்படியா மருந்து கடை பிரபலமாக தொடங்கி இருக்கு. மக்கள் நம்பிக்கையோட வந்து மருந்தும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஃபார்முலாவின் படி 3 ஆண்டுகள் அதாவது 1000 நாட்கள் முடிவுல மருந்தக லாபம் தரம் தொடங்குற அளவுக்கு ஆகியிருக்கு. அடுத்து 8வது ஆண்டுல 2வது கடை, 15வது ஆண்டுல 3வது கடை. தற்போது 3 மருந்தகங்கள் உரிமையாளரா இருக்காரு. அது தவிர தனக்குன்னு சொந்தமா 2 வீட்டை வாங்கி வச்சிருக்காரு. சொகுசு கார்ல பயணம் செய்யறாரு. ஒழுக்கமான முறையில ஒரு விஷயத்தை பின்பற்றினால் நிச்சயமா வெற்றி கிடைக்கும் என்பதற்கு உதாரணமா அவர் இருக்காருன்றது வினீத் கூறியிருக்காரு. ஒரு தொழிலை தொடங்கி வெற்றி பெற பெரிய பெரிய எம்எல்ஏ, எம்பி படிப்பு இதெல்லாம் தேவையில்ல. பொறுப்பு, முயற்சி, அந்த தொழிலை தழைக்க சிறிது காலம், இது எல்லாம் தான் ரொம்ப முக்கியம். வெற்றி நிச்சயமாகும். இது இவருடைய கதைக்கு உதாரணமா இருந்தது. சோ நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்ணியமான கமெண்ட்டுகள் வரவேற்கப்படுது. அதே மாதிரி குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸையும் நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த மாதிரி வாய்ஸ் ஓவர்ஸும் கண்டிப்பா உங்களை வந்தடையும். நன்றி.